ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஷஜான். ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி வந்திருக்கேன். இந்த எப்படி சொல்கிறது, ஒரு இதில் மட்டும்தான் அவங்க பேர் நான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் அவனுங்க என்னென்னா, இப்போது சும்மா எதுக்கு எடுத்தாலும் அணில் குஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அணில் குஞ்சு மாதிரி சரி ஓகே. நான் உங்களுக்கு வருத்த குஞ்சுன்னு தான் பேர் வைக்கிறேன். அதாவது என்னென்னா, இவனுக்கு அணுகிற மாதிரி தெரியல, ஓகேவா? என்ன இது இருக்குன்னு தெரியல, இவங்க இப்போ ஆட்டம் போட்டுட்ருக்காங்க. இதுக்கு ஏற்றாலும் அந்த ஒரு 4 மீடியா, அது என்ன மைக் எந்த மீடியானே தெரியல, 4 மைக்கை பிடிச்சி வச்சுக்கிட்டு இவங்க ப்ரெஸ் மீட் நடத்துகிறாங்க. ப்ரெஸ் மீட்டு ஒன்றும் நாட்டுக்கு தேவையான முறையில் பேச மாட்டானுங்க, நல்ல விஷயத்தையே பேச மாட்டானுங்க, என்னமோ நம்ம வாயில வந்து அடிச்சு விட்றானுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா, பேசிக்கலாம் நான் ரிவெஞ்ச் எடுக்கிற டைப்பே கிடையாது, ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற எண்ணமும் கிடையாது. ஸோ இவங்களை இப்படி விட்டால் அவங்க கடுப்பாக இருக்குது. என்னன்னு தெரில, எனக்கு மட்டும்தான் ஃபீல் அப்படி வருதா இல்லை உங்களுக்கும் அப்படி வருதான்னு எனக்கு தெரியல. சும்மா இதுக்கு தலை பண்ண விஜயகுமார் தப்பு அது இதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. ஸோ நான் ஒரு முடிவு எடுக்கலான்னு பண்ணிட்டேன். இது யாருமே பண்ண மாட்டீங்க. எப்படின்னா, உங்களுக்கு பிடிக்கல ஒரு விஷயம், இவங்க இப்படி தான் பேசுவாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? மேக்ஸிமம் உள்ளே போய் வீடியோவை பார்த்து வெறுத்து போயிட்டு ஷேர் பண்ணிக்கிறத தவிர அதுக்கு ரிப்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை யாரும் பண்ண மாட்டீங்க. ஸோ என்னன்னா, நான் வியூஸ் கொடுக்காமலே ரிப்போர்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஒரு சேனல் நீங்கள் அப்படி காப்பி ஸ்ட்ரைக் அடித்தாலும் எனக்கு கவலையே கிடையாது. நான் இன்னும் 10 சேனல் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நான் டிபெண்ட் பண்ணி இல்லை, ஓகேவா? யூடியூப்பை நான் டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ இனிமேட்டு எல்லா வீடியோவுக்கும் ரிப்போர்ட்டு, எல்லா ஷார்ட்ஸுக்கும் ரிப்போர்ட்டு, நீங்கள் கம்யூனிட்டி கைட்லைன்ஸில் நீ போஸ்ட்டுன்னு ஒன்று இருந்தாலும் அதுக்கும் ரிப்போர்ட்டு மட்டும்தான் ஒரு இது பாரு. இதை நீங்கள் பார்க்குற நீங்களும் பண்ணணும்னா பண்ணலாம். நான் கண்டிப்பாக இதே அவன் ரிப்போர்ட் பண்ணுறதையும் அவன் சேனலுக்குள்ளே போய் நான் ரிப்போர்ட் பண்ணுறதையும் உங்களுக்கு நான் ஒரு வீடியோவை எடுத்து போட போகிறேன், ஓகேவா? ஸோ வாங்க தம்பி, உங்களுக்கு நிறைய நான் பண்ண வேண்டியது இருக்குது, பண்ணுறேன். இந்த வருத்தத்தின் லீவில் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். சரி, சும்மா ஒரு பேசிக்கான ஒரு எப்படி சொல்கிறது, பேசிக்காக எனக்கு பிடிக்கிறவங்க இல்லாத ஒரு புத்தகம். இன்னொன்று, இவனுங்க மாதிரியே இப்போ நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. ஸோ இவங்க திட்டி இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றது வியூஸ் ஏற்றுறதை பார்த்துட்டு மற்றவங்க கிளம்பிட்டாங்க, இதே மாதிரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதனால தான் இவங்களை வச்சு நான் ஒரு ட்ரையல் தான் பண்ண போகிறேன். எப்படின்னா, எல்லா வீடியோவும் சொன்ன மாதிரி எல்லா வீடியோ ஷார்ட்ஸு போஸ்ட்டு எல்லாத்தையும் ரிப்போர்ட் அடித்தோம். பார்ப்போம், இப்போ நம்ம ரிப்போர்ட் அடித்து நம்ம ஏதாவது பண்ணுவோம். நம்மளை பார்த்து ஒரு 4-5 பேர் பண்ணுறாங்களோ, இது ஒரு 3-4 பேரோ, இல்லை ஒரு 30-40 பேரோ, இல்லை ஒரு 100 பேரோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சேனல் போயிடும். போதோ இல்லையோ ஒரு பயமாவது வரணும், ஓகேவா? அடுத்த டைம் பேசும்போது பார்த்து பேசணும் அவங்க. ஏன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் மாதிரி கிடையாது யூடியூப். ஏன்னா நிறைய நானே வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாம் அனுபவத்தில் சொல்கிறேன். இப்படிலாம் ரிப்போர்ட் எடுத்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க கேட்டால், இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா போகும்ட்டு. 30,000 வியூஸ் போனவங்களுக்கு இப்போ இது ஒரு நல்ல கண்டென்ட்டாக கிடச்சி இதையை பற்றி பேசினா 1,00,000 வியூஸ் போகுது. அதை வச்சு அசிங்கமாக சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பண்ணுறாங்க போல இருக்கு. பின்னாடி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பின்னாடி காசு வாங்குறாங்க அவங்க டிஎம்கேக்கு அப்படின்லாம் பேசுகிறாங்க. உண்மையாக கூட இருக்கலாம். ஸோ இவங்க அவ்வளோ உத்தமனங்களாம் கிடையாது. இது வரைக்கும் அவனுங்களே மாற்றி அவனுக்குள்ள மாற்றி இருந்தாங்க. இப்போ அவங்கள தான் ஊம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பெரியவனு ஒரு புறம்ப பார்த்தா அவன் பேர்லாம் தெரியல, கண்ணாடி கட்டான் பேச மாட்டான், பெரிய போய் மயிர் மாதிரி கத்தி பேசுவான். இன்னொருத்தான் அந்த குண்டை என்ன மயிருக்கு சிரிக்கிறான்னு தெரியாது, என்னத்துக்கு சிரிக்கிறான்னு தெரியாது. அவன் அந்த கோபி சுதாகர் வீடியோவில் பார்த்து எப்படி ஒருத்தரை பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுமோ அவனை மாதிரி இருக்காருங்க. இவனுங்களெல்லாம் பப்ளிக்கில் பார்க்குறீங்கள, தெரிஞ்சவனு யாரும் இல்லாத இடத்துல ஆளோட மட்டுமே இல்லாத இடத்துல தான் அதான் ஆளை திரட்டிக்கிட்டு இந்த மாதிரி பேசுகிறேன்னு கிளம்புறானுங்க போல இருக்கு. அந்த மாதிரி இடத்துல நீங்கள் பார்த்தா கேட்டு விட்டுருங்க, நறுக்கு கேட்டு விட்டுருங்க. அவனுங்க திருப்பி வெளிலவே வரக்கூடாது. வெளில காலடி எடுத்து வச்சாலே அவனுக்கு தோணும், அந்த மாதிரி கேட்குறானுங்க வாய் விடக்கூடாது அப்படின்ட்டு.
எனக்கு என்னன்னா, இவனுங்க ஏதோ முசுக்க போறீங்க பேசுறானுங்க ஒரு பக்கம். இவனுங்க என்ன மயிரை கிழிச்சாங்க, இவனுங்களை போயிட்டு ஒரு 7 மைக்கு பிடிச்சிட்டு ஒருத்தர் நிக்கிறானுங்க. எனக்கு அதுதான் புரியல. இவனுங்க எதுக்கு 7 கேமரா மேனு? இல்ல இவனுங்களே வந்து காசு கொடுத்து வர சொல்றானுங்க, எனக்கு புரியல. அதெல்லாம் ஆத்திரமா வருது, கடுப்பா வருது, நம்ம பார்த்தா வெறியா வருது. வர வர என்ன சொல்றது, யூடியூப் ஓப்பன் பண்ணாலே வெறுப்பாகுது, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலும் அதுக்கு மேலே காட்டாது, ஃபேஸ்புக்லேயும் அவனுக்கு வீடியோஸ் வருது, டென்ஷனாக வருது. ஒருவேளை இது நம்மளை வெறுப்பதற்காகவே இந்த எப்படி சொல்றது, அது ஏதோ சொல்கிறானுங்களே, இப்போ நம்ம ஏதாவது பேசணும்னா அதை பற்றி வந்துடும் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் நடக்குதா என்னன்னு தெரியல. ஆனால் நான் அவ்வளோதான் ஃப்ரஸ்ட்ரேஷனோட உச்சத்தில் இருக்கவங்களுக்கு வந்து ரிப்போர்ட் மேலே ரிப்போர்ட் பார்த்தாலே நீ ரிப்போர்ட் தான். நான் முடிவே பண்ணிட்டேன், இன்னும் எல்லாத்தையும் போய் மாற்றுற மாதிரி இல்லை. அவங்களாடி ரிப்போர்ட் வரும், ரிப்போர்ட் வந்துனே தான்டா இருக்கும், வரும்லாம் கிடையாது, வந்துக்கிட்டே இருக்கும். நான் வந்து உங்களை அன்சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன், ஓகேவா? உங்கள் சேனலை வந்து என்னோட விஷயங்கள் நான் பிளாக் பண்ண மாட்டேன். உங்கள் வீடியோஸ் வந்தாலே நான் வந்து பிளாக் பண்ணிடுவேன், கன்ஃபார்ம் பண்ணி. பிளாக் மீன்ஸ் இன்னும் பிளாக் ரிப்போர்ட். ஆமாம், ரிப்போர்ட் எல்லாமே வந்து நீங்கள் எப்படியும் வந்து மயில்தான் பேசுவீங்க, ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவேன், ஓகேவா? இல்லைன்னு என்னது ஏதாச்சும் கிடக்கு, அது வந்து அதுக்குன்னு தனியாக நான் வீடியோ எடுக்கிறேன், அதில் வரும், நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க.